ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஓல்டு பேங்கிள்ஸ் இதெல்லாம் ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸை எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸும் பார்க்க போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தண்ணி பாட்டில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் கூடவே இந்த மாதிரி பழைய சீப்பு தேவையில்லாமல் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த சீப்பை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீப்பு உடஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இதை சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த சீப்பில் இருக்கக்கூடிய பற்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகி வந்துடுங்க. நான் 2 சீப்லேயுமே அந்த பற்களை ரிமூவ் பண்ணிடுறேன். 2 சீப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் அப்படியே விட்டுருங்க. மற்ற பற்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சீப்பை ஃபஸ்ட்டு ஒரு சீப்பை மேலே போட்ட ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு சீப்பை இந்த மாதிரி கிராஸாக நான் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்தது பேலன்சிங்க்காக நான் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேங்க. அந்த ரேஷன் அரிசியை இதில் கொஞ்சமாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அரிசிக்கு பதிலாக மணல் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனா குட்டி குட்டி ஜெல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெல்லியை கூட அழகாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதால இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா சாயாது. நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணுனாலும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு 2 டசன் பேங்கிள் வரலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து தான் ஆர்கனைசர் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பேங்கிள் ஸ்டாண்டை 0 காஸ்ட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய சீப்பையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையும் வச்சு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. இதனுடைய மூடி பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. அந்த மூடியை கழட்டி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டுறனோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். லலிதா ராஜசேகரன், அன்னபூரணி, ஆயிஷா அலி, அமிர்தா நாகராஜன், மித்ரன், ரவிக்குமார், முகமது ஃபசல், மதுஸ்ரீ, ஜெய்ஷு, நர்மதா, கீதா ஜெய், ராஜேஸ்வரி, ரோஜா அஸ்ரஃப், கௌசல்யா, சந்தோஷ், கனகவல்லி, ஆர்த்தி, ஆதீபன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது சைடில் பார்த்திங்கன்னா நான் லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை க்ளூ யூஸ் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கிறேங்க. உங்கள் கிட்டே எந்த லேஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி டாப்லையும் பாட்டம்லையும் கவர் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும் பொழுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் ஒட்டி எடுக்கிறது. பாருங்கள், நான் டாப்பில் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பாட்டம்லேயும் அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஒரு ஆர்கனைசர் இருந்தால் போதும், நீங்கள் நிறைய ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. நம்ம டாப்பில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா ஹேங் பண்ணுறதுக்கு, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஹேங் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஹேங் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், அப்படியே கபோர்டில் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த ஆர்கனைசரை அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி பாத்ரூமில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் லைசால், ஷாம்பு பாட்டில், பேஸ்ட்டு, ஹார்பிக் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூத் ப்ரஷ் எல்லாம் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம டூத் ப்ரஷ்லாம் வெளியே ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதால எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் இருக்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வடிஞ்சு ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி வெள்ளி கொலுசை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ரொம்ப நாள் போடாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கொலுசு வந்து கருத்து போயிடுங்க. அப்படி கருத்து போன கொலுசை வந்து எப்படி பளிச்சுன்னு சட்டுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். அதே நேரத்தில் உங்களுடைய கொலுசு வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுங்க. கொலுசு மட்டும் இல்லை, உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை வெள்ளி விளக்குகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸை பயன்படுத்தி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளி பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு மாறிடுங்க. எவ்வளோ பழசாக இருந்தாலும் பளிச்சுன்னு மாறிடும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வாஷிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோட்டா மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை கொதிக்க வைங்க. தண்ணி கொதித்ததும் நம்ம எடுத்துருக்க அந்த கொலுசை வந்து அதுக்குள்ளே முழுகிற மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் எடுத்துருக்க வெள்ளிப்பொருள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து போட்டுட்டு 2 நிமிஷம் கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு ஆகிற வரலாம் அப்படியே வச்சிரும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சிங்கனாவே போதும். தண்ணி சில்லுன்னு ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அழகாக கையில் வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த வெள்ளி பொருளை பளிச்சுன்னு மாற்ற உதவும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கொலுசை அழகாக வந்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுக்க போகிறோம். நம்ம டூத் ப்ரஷ், பழைய ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது கூடவே இந்த மாதிரி நம்ம கோல்கேட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுவோம் பாருங்கள், அந்த அட்டை இருந்தால் போதுங்க. அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டே கூட நம்மளுக்கு சரியாக போயிடும். ஸோ தனியாக வந்து பேஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த கோல்கேட் அட்டையை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த பழைய டியூப்பில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டையை அந்த ப்ரெஷ்ஷை வச்சு எடுத்து நீங்கள் அழகாக அந்த கொலுசுக்கு மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். அந்த கொலுசில் இருக்கக்கூடிய அழுக்கு மொத்தமும் ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி அந்த கொலுசுக்கு ஒரு ஷைனிங்கை தருங்க, பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். இந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த புதுசு மாதிரி பளிச்சுன்னு பொலிவை தருங்க. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சோப்பு தண்ணியில் கொதிக்க வச்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புதுசு மாதிரி மாறிடுச்சுங்க நம்மளுடைய கொலுசு. ஸோ உங்களுடைய வெள்ளி பொருட்கள் கருத்து போச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பேங்கிள்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. என்கிட்ட வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து கண்ணாடி பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெட்டல் பேங்கிள்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மெட்டல் பேங்கிள்ஸை நான் கட்டுற மாதிரி கயிறு யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க. இந்த கயிறுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 பேங்கிள்ஸ் இருந்தால் போதுங்க. உங்களுடைய நிறைய துணிகளை நீங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஒவ்வொரு பேங்க்லேயும் இந்த மாதிரி அந்த கயிறை யூஸ் பண்ணி டைட்டாக வந்து நாட் போட்டு எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேங்கிள்ஸில் நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பழைய மெட்டல் பேங்கிள்ஸை சூப்பராக ரீயூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இதை வந்து ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஷால்ஸை வந்து இதில் அழகாக அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷால்ஸ் மட்டும் இல்லைங்க, லன்ச் டவலு, அதுக்கப்புறமா கர்ச்சீஃபு, ஷாக்ஸு,
இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஷால்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் லஞ்ச் டவல் மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஷாக்ஸ் மட்டும், கர்ச்சிஃப் மட்டும், எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நேமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் வாசிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.